எல்லாருக்கும் வணக்கம். இணைய இந்த குரல் பகுதியில் இன்று நாம் பார்க்கிறது நடுவு நிலைமை அப்படின்னா என்னன்னு பார்த்துக்கலாம். அதாவது ஒரு தராசு மாதிரி இந்த பக்கமும் சாயாம அந்த பக்கமும் சாயாம பொதுவா இருப்பாங்க இல்லையா? அவங்கள தான் நடுவு நிலைமை அப்படின்னு சொல்லலாம். அவங்க ஒரு மிகப்பெரிய நீதிமான்களா இருப்பாங்க. யாருக்காகவும் பணிஞ்சு போக மாட்டாங்க. நியாயம் என்ன, சரி என்ன, அதை மட்டும் தான் பேசுவாங்க. அது மாதிரி அவங்க கண்ணோட்டமும் பொதுவான கண்ணோட்டமா தான் இருக்கும். எடுத்துக்காட்டாக கர்ம வீரர் காமராஜர் ஆகட்டும், சுதந்திர போராட்ட வீரர்கள் பலர்களுடைய வாழ்க்கையை பார்த்து பாருங்க. அவங்களாம் மிகப்பெரிய நீதிமன்றங்களா நடுவுநிலைமையோட வந்திருப்பாங்க. இதுதான் அவங்களுடைய தலைமை பண்புக்கு முக்கிய காரணமா இருக்கும். நாமும் அந்த மாதிரி வாழ்க்கையில ஒரு பக்கமா சாயாம யாருக்கும் தனிப்பட்ட முறையில இதா இல்லாம பொதுவான ஒரு கண்ணோட்டத்துக்காக மட்டும்தான் நம்ம நியாயமா நேர்மையா இருக்கணும். இதுதான் நடுவுநிலைமைன்னு வள்ளுவர் சொல்றாரு. அது எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, தன்னோட வாழ்க்கையினுடைய இறுதி காலத்துல கிடைக்குது இல்லையா ஒரு பேர், அதாவது புகழ் சொல்லோ பழி சொல்லோ, நம்ம தாத்தாவோ நம்மளுடைய மூதாதையர்களோ வாழ்ந்துக்கிறத பத்தி சொல்லுவாங்க இல்லையா? ஏய் உங்க தாத்தா அப்படி வாழ்ந்தாருப்பா, நல்ல மனுஷன்ப்பா, ஊருக்கே உருப்படியா இது பண்ணிட்டு போயிருக்காருப்பா, யாருக்கும் ஒரு இதா இருக்க மாட்டாரு, பொதுவான இதா பேசுவாருப்பா, அவர்கிட்ட தான்ப்பா கேட்டா சரியா இருக்கும், இப்படி சொல்றாங்க இல்லையா? இந்த மாதிரி பேர்கள் தாங்க நம்ம வாழ்க்கையில எடுக்கணும். அதைத்தான் வள்ளுவர் தன்னுடைய குரல் அழகா சொல்றாரு. தக்கார் தகவலார் என்பது அவரவர் எச்சத்தார் காணப்படும். எச்சம் என்பது வாழ்க்கையின் மிச்சத்துல விட்டுட்டு போகக்கூடிய புகழ் சொல்லோ பழி சொல்லோ வச்சு அறிஞ்சுக்கலாம் அவங்க எப்படி வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிறத. இது போல நாமும் 4 பேருக்கு உபயோகமா இருந்து ஒருதலை பட்சமா இல்லாம நடுவுநிலைமையா இருந்து சரியானது எதுவோ அதை மட்டும் தாங்க பேசணும். இதைத்தான் நடுவுநிலைமைன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் நாளை மற்றொரு குரல்ல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.